Welcome to my channel Grasp with Priya. ஹாய்ங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஜூலை மந்த் கேட்ட குரூப் 4 எக்ஸாமோட ஃபஸ்ட்டு 12 கொஸ்டின்ஸ் பார்த்தோங்க. இப்போ நெக்ஸ்ட் 13 கொஸ்டின் வந்து சொல்யூஷனோட நம்ம மேக்ஸ் கொஸ்டின் இப்போ பார்க்கலாங்க. இப்போது இது அதில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா, இந்த ஒரு சீரியஸில் how many pairs of successive numbers have a difference of 2 each அப்படின்னா, சக்ஸஸிவ் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்த நம்பரில் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 2 வரணும். அப்படி வர்ற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கான கொஸ்டின்ஸு. இப்போது இதை பொறுத்த வரைக்குங்க, ஃபஸ்ட்டு இருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 6 எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த நம்பர் 4, இதனுடைய டிஃப்ரென்ஸ் 2, கரெக்டுங்களா? அடுத்து 4 1 வராது, 1 2 வராது, 2 2 வராது, 2 8 வராது, 2 7 வராது, 7 4 வராது, 4 2 வரும். ஏன்னா 4க்கு 2க்கு டிஃப்ரென்ஸு நமக்கு 2. அடுத்து 2 1 வராது, 1 5 வராது, 5 3 கண்டிப்பாக நமக்கு டிஃப்ரென்ஸு 2 வரும். அடுத்து 3 8 வராது. டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர் கிடைச்சிருக்குங்க? 3 நம்பர்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் 3. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த மாதிரி வந்ததில்லை. இது எப்படி அப்படின்னா, ஒரு சர்வேயர் வந்து அவங்க ஃபீல்டு புக்கில் சர்வேயர் ஜாபில் இருக்கவங்களுக்கு அவங்க எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை இன்னொரு டயக்ராமாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஏ டு சியை மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து ஃபஸ்ட்டு கீழே ஏலேருந்து சி வரைக்கும் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா டோட்டலாக 150 மீட்டர்ஸ். இது ஃபுல்லாக டோட்டலாக நமக்கு என்னங்க, 150 மீட்டர்ஸ். அதை நம்ம எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஏலேருந்து 50 மீட்டருக்கு அப்புறம் இ வந்து 30 மீட்டர் இருக்குது. அப்போ ஃப்ரம் ஏலேருந்து இங்கே ஒரு 50 மீட்டர் இருந்ததுன்னா அதிலிருந்து இங்கே ஒரு 30 மீட்டர் தள்ளி பாயிண்ட் இ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரம் ஏலேருந்து 80 மீட்டர்ஸ் தள்ளி பி வந்து 50 மீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஏலேருந்து 80 மீட்டர்ஸ் தள்ளணுன்னா ஆல்ரெடி 50 மீட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 30 மீட்டர்ஸ் மேலே போனால் ஏலேருந்து 80 மீட்டர்ஸ் வந்துடும். அங்கே இருந்து பிக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 50 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி ஃப்ரம் ஏலேருந்து 120 மீட்டர்ஸில் டி 20 மீட்டர்ஸ் இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலேருந்து 120 மீட்டர்னால் ஆல்ரெடி ஏலேருந்து 80 மீட்டர் போயிடுச்சு. அப்போ 120க்கு மீதி 40 மீட்டர். 40 மீட்டர் தள்ளினோம்னா லெஃப்ட் சைடு 20 மீட்டரில் டி இருக்குது. இங்கே 30, இங்கே 20. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் கிடையாது, இது ரெண்டு வேறு. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே கொஞ்சம் தள்ளி வரும், இது உள்ளே வரும். நெக்ஸ்ட்டு ஏ டு சி வந்து நமக்கு 150 மீட்டர்னு கொடுத்துட்டான். இது வரைக்கும் 120னா இந்த ஹைட் என்னவாக இருக்கும், நமக்கு 30 இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு ஏரியா ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் தான் டோட்டலாக வந்து இந்த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை எல்லாத்தையும் ஏரியா எப்படி ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி ஏரியாவை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணிக்கிட்டோன்னா இதில் 1 2 3 4 இது 4மே நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது 20, இது 30, இது 40ங்க போது இந்த ஹைட்டும் நமக்கு வந்து என்னவா இருக்குங்க, இந்த ஹைட்டு ஆல்ரெடி இங்கே 30 இருக்குது, இங்கே 30 இருக்குது, இங்கே 40 இருக்குது. ஸோ இங்கே ஹைட்டு வந்து என்னவா இருக்கும், 70 இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது இந்த ஏரியா வந்து ட்ராபிசாய்ட் ஃபார்மில் இருக்குது. ட்ராபிசாய்ட்னா தமிழில் என்ன சொல்கிறோம்னா சரிவகம்ங்கிற அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இதனுடைய ஏரியா தனி. இது எல்லாத்துக்கும் ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இதை என்ன பண்ணலான்னாங்க, ஒன்றுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக 1 2 3 நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 2 3 4 5 இந்த 4 ஏரியாவையும் நம்ம
கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும். ½ இன்ட்டு breadth இன்ட்டு ஹைட்டு. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது 30 இன்ட்டு 50 டேரெக்டாக போட்டுடலாம். சரிங்களா? போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 15 இன்ட்டு 50 750 கிடைக்குது. கரெக்டுங்களா? அதே மாதிரி செகண்டை பொறுத்து விட்டிங்கன்னா அதே மாதிரி ½ நமக்கு இங்கே 80 தெரியும். 80 50 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 40 இன்ட்டு 50 நமக்கு 2000. ஓகேங்களா? அடுத்து தேர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 30 இருக்குது, இங்கே 40 இருக்குது. ஸோ 70, இங்கே 50. ½ இன்ட்டு 70 இன்ட்டு 50 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 35 இன்ட்டு 50 1750. அடுத்து ஃபோர்த்துக்கு ½ இன்ட்டு இது 30, இது 20 20 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 இன்ட்டு 20 300. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 செகண்ட். ஃபிஃப்த்து இந்த ட்ராபிசாய்ட் சரிவகத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ இன்ட்டு ஹைட் நமக்கு 17 தெரியும். மேலே ஒரு லென்த்து, கீழே ஒரு லென்த்து, அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 35 இன்ட்டு 50 1750. இப்போ இந்த எல்லா ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6550. அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 6550 மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்க. இப்போது இது வந்து ஒரு நமக்கு ரீசனிங் சம். இந்த ரீசனிங் சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க சிட்டிங் இன் அ ரோ. 6 மெம்பர்ஸ் சிட்டிங் இன் அ ரோ. I and M are in the center. I and M are in the center. And F and D are at the beginning and the end. F on the beginning, D at the end. G is sitting on the left of D. G is sitting on the left of D. Then who is sitting on the right of F? Right of F அப்புறம் என்ன வரும்? மிச்சம் இருக்கிறது H மட்டும்தான். ஸோ H is the answer. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏபிசிக்கு நம்பர் கொடுத்துட்டாலே நீங்கள் ஏபிசிடி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இவங்க என்ன கொடுக்குறாங்க? ஏக்கு 26 வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ 1 எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இசட்லேருந்து 1 போட்டுட்டு வந்தீங்கன்னா ஏக்கு 26 கிடச்சிரும். இந்த மாதிரி எழுதிட்டிங்கனாலே போதும், இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போது ஏ 26 ஓகே. சன் எப்படி 27 வந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் கேட்டுக்கு என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க முடியும். சன் எப்படி 27 வந்தது? சன் இப்படி ரிவர்ஸில் எழுதணுன்னா எஸ்ஸுக்கு என்ன நம்பர் வருது? 8, யூக்கு 6, என்னுக்கு 13. இப்போது இதை என்ன பண்ணுனா 27 வருதுன்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 27 வருது. ஸோ அதே மாதிரி கேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். 24 + 26 + டீக்கு 7. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 57. 57 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இப்போது அடுத்து இந்த ப்ராப்ளம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வெறும் A ≠ B ≠ C கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஏபிசியோட வேல்யூ நமக்கு என்னன்னே தெரியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு A ≠ B ≠ C இப்படின்னா ஏக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. 2 ≠ 3 தான். 2 ≠ 3 தான். 3
நாட் ஈக்குவல் டு 4. நம்மளாம் ஒரு நம்பர் கொடுக்குறோம், ஓகேங்களா. 2 நாட் ஈக்குவல் டு 3, நாட் ஈக்குவல் டு 4. இப்போது பிக்கு ஏவும் பி கூட மேட்ச் ஆகாது, சியும் பி கூட மேட்ச் ஆகாது. ஆனால் ஏவும் சியும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏவும் சியும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், நமக்கு சேமாகவும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், சேமாக இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், கரெக்டுங்களா. சேமாக இருந்ததுனாலும் ஏ நாட் ஈக்குவல் டு பி, 2 நாட் ஈக்குவல் டு 3 தான், 3 நாட் ஈக்குவல் டு 2 தான். சேமாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்னா இந்த 2 பாசிபிலிட்டியுமே நமக்கு கரெக்டு தான். அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஏவும் சியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கரெக்டு, சேமாக இருந்தாலும் கரெக்டு, ஆர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், ஓகேங்களா. இப்போது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்குங்க, ஒரு அமௌண்ட்டை ஏபி ரெண்டுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுத்தா ஏவோட அமௌண்ட்டு 6 இயர்ஸில் வரக்கூடிய அமௌண்ட்டு பி வந்து 8 இயர்ஸில் வருது. அப்போ ஏக்கு தான் அதிகமான நம்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூவை 2ஆக பிரித்து ஏக்கும் பிக்கும் கொடுக்குறாங்க. ஏவோட 6 இயர்ஸில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் பியோட 8 இயர்ஸில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டு 4%ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது ஏவும் பியும் இதில் நமக்கு நல்லாவே தெரியும், 6 இயர்ஸில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை விட பி வந்து 8 இயர்ஸில் கிடைக்குது. அப்படிங்கும்போது ஏ தான் கிரேட்டர் தென் பி, ஏக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு கிரேட்டராக இருக்குது. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏ கிரேட்டராகவும் பி ஸ்மாலராகவும் இருக்கக்கூடிய ஆன்சர் ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டு. இன்கேஸ் மோர் தென் 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணி தான் போடணும். அது எப்படி அப்படின்னா, இந்த 2602வை 2ஆக பிரிக்கிறீங்க. என்னவா பிரிக்கிறீங்க, ஒன்று எக்ஸ்னு ஒன்றுமும், அதாவது எக்ஸை ஏக்கும், பிக்கு வந்து என்ன பிரிப்பீங்க, 2602 மைனஸ் எக்ஸ்னு பிரிப்பீங்க, கரெக்டுங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட அமௌண்ட்டும் பியோட அமௌண்ட்டும் நமக்கு ஈக்குவல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவோட அமௌண்ட் என்னவாக இருக்கும், பிரின்சிபல் பி இன்ட்டு 1 ப்ளஸ் r/100 ஹோல் பவர் n. இதுதான் ஏவோட அமௌண்ட்டு, கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ஃபார்முலா. அதே மாதிரி பியோட அமௌண்ட் என்னவாக இருக்கும், இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு தான், சரிங்களா. அதே தான் பி இன்ட்டு 1 ப்ளஸ் r/100 ஹோல் பவர் n. இங்கே வந்து பிக்கு 8. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும், சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும், இன்டூவில் தாங்க இருக்குதுங்க. எக்ஸெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. எக்ஸ் டிவைடட் பை 2602 மைனஸ் எக்ஸு. இதை அப்படியே டிவிஷனில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. டிவிஷனில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, பேஸ் சேமாக இருக்குது, பவர் வந்து டிவிஷனில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 8 மைனஸ் 6ன்னு போட்டுவோமா. போட்டோன்னா என்ன கிடைக்கும், நான் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃப்ராக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 6 இங்கே -6, 8 - 6 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இதனுடைய சால்வ் பண்ணால் நமக்கு இதாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இன்னும் சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதை வந்து கேன்சல் பண்ணலாங்களா. என்னென்னு கேன்சல் பண்ணுவீங்க, 1 25. இப்போ 25 + 1 26 ஸ்கொயர் டிவைடட் பை 25 ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். அதை நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த சைடு போயிடுச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு 25 × 25. மல்டிப்பிள்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, கடைசி வரைக்கும் இன்ட்டுனே எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். நம்ம வந்து இது ரொம்ப மெனக்கெட்டு மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஈஸியாக கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா நமக்கு அங்கே பண்ணிக்கலாம். அங்கேயும் போயும் நம்ம பண்ண முடியலன்னா வேணால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போது இது இப்படி எழுதிக்கிட்டோங்களா, எக்ஸ் இன்ட்டு 25 × 25 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2602 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 26 × 26. சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம், இது
இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் இதை உள்ள மல்டிபிள் பண்ணலாங்களா? 25 × 25 × எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதை வந்து என்ன எழுதலாம்? 1 செகண்ட். இங்கே வேறு ஆப்ஷன் இல்லைங்க, நம்ம மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். 26 மல்டிபிள் பண்ணோன்னா 676 கிடைக்குது. 676 உள்ள மல்டிபிள் பண்ணுறது வேணால் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். 676 மைனஸ் 676 எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ் இது நமக்கு தெரியும். 625 மைனஸ் இந்த சைடு ப்ளஸ் ஆயிடுது. 676 எக்ஸு. இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸோட வேல்யூவை ஃபைன் பண்ணிக்கலாம். 2602 × 676 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1301 கிடைக்குது. இதை கேன்சல் பண்ணணும். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? 2 டைம்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1352ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் 2602 மைனஸ் எக்ஸுங்கிறது தான், எக்ஸுங்கிறது ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. பியோட வேல்யூ என்ன? 2602 மைனஸ் எக்ஸ். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1250. இப்போ இதுதான் ஏ அண்ட் பியோட ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்குங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 அட் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 68,000. பி என் என்ன? 9 months. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். PNR/100. பி என் 9 monthsனு கொடுத்துருக்காங்க. நம்ம 9 எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா பெர் ஆனம்க்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்போது 9/12ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து மிக்ஸ்டாக இருக்குது. இதை ஃப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 50/3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். PNR/100. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சால்வ் பண்ணலாம். 3 4 ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 8,500. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு டைஸை வந்து 4 டைம்ஸ் த்ரான் பண்ணுறோம். அப்படி த்ரான் பண்ணோம்னா 4 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் விழுகுது. ஃபஸ்ட் டைம் வந்து டைஸில் மேலே ஃபேஸ் வேல்யூ 2 விழுகுது, 1 விழுகுது, 3 விழுகுது, 6 விழுகுது. 4 டைம்ஸு 4 டிஃப்ரெண்ட் நம்பர் விழுகுது. அதை வச்சு ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் 2. 2க்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன நம்பர் இருக்கும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு 2 எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது, அடியில் நமக்கு என்ன இருக்குதுன்னே தெரியாது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. கரெக்டுங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் எங்கேயாவது நமக்கு காமன் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே நமக்கு 2 இருக்குது. அப்போது 2க்கு ஆப்போசிட்டில் என்னவா தான் இருக்கும் நமக்கு ஆன்சர் 4 மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? 2 எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு 2க்கு ஆப்போசிட் 4ன்னு எடுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கேயும் தான் 2 இருக்குது, இங்கேயும் தான் 2 இருக்குது. ஆனால் இது ரெண்டுக்கும் நமக்கு காமன் ஃபேக்டர் வந்து எதுவுமே கிடையாது. இங்கே 1ம் 3யும் இருக்குது, இங்கே 6ம் 5 இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியாது. இதுவே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்குது, 5 மேட்சாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது டைரெக்டாக 2க்கு ஆப்போசிட்டில் நமக்கு 4 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் டேர்ம் வந்து எப்பயுமே டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும், ஆட் பண்ணி பார்க்கணும், மல்டிபிள் பண்ணி பார்க்கணும், டிவைட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே பண்ணி பார்க்கணும். பட் பேசிக்காக ஒரு நம்பரை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், ஒரு சாலிடாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன? 5 + 5. இதிலேருந்து 5ஐ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸு +7. இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸு +5.
கரெக்டுங்களா? இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸு ப்ளஸ் 19. இப்போ என்னடா 19 வருதுன்னு யோசிக்கணும். ஏன்னா இங்கே +5 ஆயிருக்கு, இங்கே +5 ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவாக இங்கேயும் +5 தான் ஆகும். சரிங்களா? +5 ஆனாலே நமக்கு 48 ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இந்த பேட்டர்னையும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 91 வருதான்னு செக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எழுதியிருக்கிற 41 கரெக்டானு தெரியும். அந்த 19 செக் பண்ணுறதுக்கு வந்து இங்கே +7 ஆட் ஆகிருக்கு, இங்கே +19 ஆட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன ஆட் ஆகணும்? இந்த 7-ஐ அப்படியே இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த 19-ஐ அப்படியே இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 43-ஐ அப்படியே இது கூட ஆட் பண்ணால் இது கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைக்குமா? கண்டிப்பாக 91 கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச 48 இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னில் +5 வருது, +5 போட்டால் ஆன்சர் கரெக்டுன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதையும் சொன்னேன். ஏன்னா கரெக்டாகவும் ஆகலாம், தப்பாகவும் ஆகலாம், அதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் எனி நம்பர் டு த பவர் 0 நமக்கு அதனுடைய வேல்யூ 1ன்னு தெரியும். கரெக்டுங்களா? எந்த நம்பராக இருக்கட்டும் அதனுடைய பவர் 0னா வேல்யூ 1 தான். இப்போ 1 இன்ட்டு இந்த நம்பர், இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பவரில் மைனஸ் இருந்தாலே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/ல எழுதிக்கலாம். 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயரை வந்து 1/4 ஸ்கொயர் என்ன? 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 1/4 க்யூப். 4 க்யூப் என்ன? 64. இப்போது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஒரே நம்பராக கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு இந்த 3க்கும் எல்சிஎம் காமனாக 64னே எடுத்துக்கலாம். 64 எடுத்திங்கன்னா 16 ப்ளஸ் 16ல் 64 4 டைம்ஸு, ஸோ 4 ப்ளஸ் 1. அப்போது நமக்கு என்ன கிடைக்குது? 21/64 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ். 25 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னவாக இருக்குது? 78.4 இருக்குது. எப்படி? லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஸ்கோர் ஆஃப் 96 வாஸ் மிஸ்ரீட் அஸ் 69. அதாவது 96ன்னு கொடுக்கக்கூடிய நம்பரை பொதுவாக 69ன்னு போட்டதுனால இந்த ஆவரேஜ் வந்திருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்க? கம்மியான நம்பர் 69ங்கிறது கம்மியான நம்பர் போடும்போது நமக்கு இந்த நம்பர் கிடச்சிது, இந்த ஆவரேஜ் கிடச்சிருக்கு. இதுவே ஆக்சுவல் நம்பர் என்ன? 96 தான் போடணும். அப்போ 96 போட்டால் இதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 96க்கும் 69க்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ 69 போடும்போது இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ 96 போடும்போது இதை விட அதிகமான வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? கம்மியான நம்பர் போட்டு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு ஆவரேஜ். இப்போ அதிகமான நம்பர் போடும்போது இதை விட அதிகமான ஆவரேஜ் தான் கிடைக்கும். நீங்கள் அதையவே செக் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிவிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை விட அதிகமாக இருக்கணும். 78.4 விட அதிகமாக இருக்கணும். 77 கண்டிப்பாக வராது. 78.4 இருக்குது. 42 இருக்கலாம். இது கண்டிப்பாக வராது. அப்போ இது ரெண்டில் தான் நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் அப்படின்னு தெரியுது. எல்லாமே கேன்சல் ஆகி ஒன்று தான் இருந்ததுன்னா இங்கேயே நம்ம முடிச்சிடலாம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்குது? 27 நம்பர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 27க்கு 27 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா போதும். இதுக்கு மட்டும் நீங்கள் அந்த நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா போதும். ஆவரேஜ்னாவே எல்லாத்தோடைய டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன் தானே போடுவீங்க, 25. அதை இந்த டிஃப்ரென்ஸுக்கு மட்டும் போட்டு வரக்கூடிய ஆன்சரை இதோடு ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 1.08 கிடைக்குது. இப்போ இது கூட 1.08 ஆட் பண்ணால் 79.48. 79.48 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் சம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து அவங்களோட பெண்ணை 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரேஷியோ 1/ல இருக்குது. இந்த மாதிரி 1/ல கொடுத்துருக்காங்க. தென் த மினிமம் நம்பர் ஆஃப் பென் தட் த பர்சன் சுட் ஹாவ். மினிமமாக எந்த நம்பரில் ஒரு பர்சனுக்கு வந்து பென் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா நமக்கு 1/ல கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுக்கலினா இருக்கிற நம்பரில் எது கம்மியான நம்பரோ அதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். சரிங்களா? இருக்கிற நம்பர், ஏன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்கும் போது அதுதான் ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் ரேஷியோ.
டேரெக்டாக நீங்கள் 1/ல கொடுக்காம கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா மினிமம் நம்பர்னால் அதில் எது கம்மியான நம்பரோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கலாம். ரேஷியோவில் கொடுத்துருக்கனால இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறோம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. 5 2s are 10, 10 6 are 60. 60 is the LCM. 60 LCMமாக வச்சுட்டு இந்த ஃப்ராக்ஷனை நம்ம பண்ணணும். 60 LCMமாக வச்சுக்கிட்டோம்னா 3 டேபிளில் 60 வந்து எத்தனை டைம் வருங்க? 20 டைம்ஸ் வருங்களா? 20 is to 15 is to 5 டேபிளில் 12 is to 6 டேபிளில் 10. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம சிங்கிள் இதாக மாற்றிட்டோம். 1/ஆ இருந்ததை நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ இதில் மினிமம் நம்பர் என்னவோ அதுதான் ஆன்சர். இப்போ இதில் எது கம்மியான நம்பர்? நமக்கு எது கம்மியான நம்பர்? ஒன் செகண்ட். எது கம்மியான நம்பருங்க? 10 தான் நம்பர். 10 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூஸிங் த நம்பர், ஒரு நம்பர் வந்து சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னாலே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இது வந்து ரேஷியோ தானுங்க. ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் எழுதிக்கணும். சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னா இது அப்படியே இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டோன்னே இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஈக்குவல் டு இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது 5x ஈக்குவல் டு 20 × 2. அப்போ x ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 8. 8 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. குரூப் 4 எக்ஸாம் மேக்ஸ் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சால்வ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டாபிக் வைஸும் நான் சால்வ் பண்ணி போடுறேங்க. அதனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இனி வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.